ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜெண்டர் காஸ்ட் அண்ட் ரிலீஜியன் சாப்டரில் தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, கம்யூனலிசம்னா என்ன, அப்புறம் செக்யுலரிசம்னா என்ன அப்படிங்கிற ரெண்டு டாபிக் தான் மெயினாக வந்து கவர் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே வந்துட்டு டோட்டலாக வந்து ஆப்போசிட்டான டாபிக். கம்யூனலிசம்க்கு ஆப்போசிட் தான் வந்து செக்யுலரிசம். ஓகேங்களா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கம்யூனலிசம் அப்படின்னாலே என்னென்னா, ஒரு ரிலீஜியனோ ஒரு ஒரு காஸ்ட்டையோ இதை வந்து பேஸ் பண்ணி வர்றது தான் வந்துட்டு கம்யூனலிசம். ஓகேங்களா? அதாவது ஆல்ரெடி சொன்னேன்ல, என்னென்னா ப்ராப்ளம் எப்போ வரும் அப்படின்னா, பாலிட்டிக்ஸில் வந்துட்டு ரிலீஜியன் வந்துட்டு மிக்ஸ் ஆகையில் எப்போ வந்துட்டு ப்ராப்ளம் வரும்னா, எல்லா ரிலீஜனையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னேன். அதாவது ஒரு ரிலீஜன் வந்துட்டு ஹையான ரிலீஜியன், ஒரு ரிலீஜன் வந்து லோவான ரிலீஜன், நாங்கள் மெஜாரிட்டி நீங்கள் மைனாரிட்டி அப்படிங்கிற மாதிரி பேச்சு வரையில் தான் வந்துட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒன்று வரும். ஓகேங்களா? அதாவது ஒரு ரிலீஜன் வந்துட்டு இன்னொரு ரிலீஜனை வந்துட்டு தப்பாக பேசுகிறது, புரணி பேசுகிறது, இந்த மாதிரி நடக்கையில் தான் வந்துட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒன்று வரும். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, இந்த கம்யூனலிசம் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள், இல்லைனா வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டி மேக்ஸிமம் வந்துட்டு என்னென்னா கம்யூனலிசம் வந்துட்டு அப்போஸ் பண்ணுவாங்கல்ல. ஏன் இந்த கம்யூனலிசம் அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஃபுல்லாகவே ரிலீஜியன் பேஸ்டு தான். இப்போ இந்த கம்யூனல் பார்ட்டி, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து கம்யூனலிசம் அப்படிங்கிற ஒரு பாலிசி அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, அந்த பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ரிலீஜியனாக சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, இல்லைனா ஒரு காஸ்ட்டு சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கம்யூனலிசமில் இருக்கிறவங்க என்ன, இந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன அப்படின்னா, தே பிலீவ்ஸ் இன் ஒன்லி ஒன் ரிலீஜியன். அதாவது ஒரே ஒரு ரிலீஜன் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சுப்பீரியர் டு அதர். அதாவது ஒரே ஒரு ரிலீஜன் தான் அவங்க நம்புகிறாங்க, அவங்களோட ரிலீஜன் ஒரே ஒரு ரிலீஜன் தான் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிலீஜன் தான் வந்து சுப்பீரியர், அதுதான் வந்து பெரிய ரிலீஜன். மித்த எல்லா ரிலீஜனும் வந்துட்டு ரொம்பவே சின்ன ரிலீஜன், அதாவது அது எதுவுமே வந்துட்டு சும்மா டம்மி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த கம்யூனலிசம். ஓகேங்களா? அதாவது ஒரு ரிலீஜன் சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ரிலீஜன் வந்து அப்போஸ் பண்ணுறது, இதுதான் வந்து கம்யூனல் பொலிட்டிக்ஸ். ஓகேங்களா? கம்யூனல் பொலிட்டிக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இதோட மேஜரான பிரின்சிபல் அப்படி என்னன்னா வந்து ரிலீஜன் மதம் அப்படிங்கிறது, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், இதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான பிரின்சிபல் இந்த கம்யூனல் பொலிட்டிக்ஸில். இதோட அந்த ஒரு பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஃபாலோவர்ஸ் ஆஃப் தி பர்டிகுலர் ரிலீஜியன் மஸ்ட் பிலாங் டு ஒன் கம்யூனிட்டி. அதாவது ஒரு ரிலீஜியனில் இருக்கிறவங்க ஒரு கம்யூனிட்டியில் இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு இனம், அதாவது ஒரு ரிலீஜியன்னா ஒரு இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதாவது இனம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நிறையா விஷயங்களில் வந்துட்டு ஒரு இன மக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்மளாம் தமிழ் இன மக்கள், அந்த மாதிரி தமிழ் இனம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ரிலீஜனை சேர்ந்தவங்கன்னா ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ரிலீஜியன் ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு மொத்தமாகவே வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களோட ஃபண்டமெண்டல் இன்ட்ரெஸ்ட்டு, ரைட்ஸு, அவங்களோட பிலீவ்ஸு, அவங்க நம்புறது, இது எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. ஓகேங்களா? சொல்கிறாங்க எல்லாருமே ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும். ஒரு கம்யூனிட்டியில் இருந்தால் எல்லாருமே இப்போ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து அப்போஸ் பண்ணேன்னா எல்லாருமே வந்துட்டு அப்போஸ் பண்ணணும். நான் ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணேன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் நான் மட்டும் வந்துட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல நான் போய் அப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, என்னை வந்துட்டு அந்த கம்யூனலிசம் அந்த ஒரு இதில் அந்த ஒரு பாலிட்டிக்ஸ்லேருந்து என்னை வந்து தூக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அந்த ஒரு இதுக்கு வந்து துரோகம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அங்கீகரிச்சிருவாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்னன்னா, எனி டிஃப்ரென்ஸ் தட் தே ஹேவ் இஸ் irrelevant or trivial for the community life. அதாவது ஏதாவது தான் சொன்னேன், ஏதாவது வந்துட்டு டிஃப்ரென்ஸ், இப்போ நான் வந்துட்டு அந்த நான் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறேன், ஆனால் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஐடியாஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சில மாதிரி வந்துட்டு இது கரெக்டாக இருக்காதே, இவங்க பேசுகிறது கரெக்டாக இருக்காதே அப்படிங்கிற மாதிரி நான் என்னோடய வாய்ஸை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என்னைய வந்துட்டு துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னை அந்த பாலிட்டிக்ஸ்லேருந்து வெளியேற்றிடுவாங்க. ஓகேங்களா?
ஓகேங்களா. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பீப்புள் ஃபாலோவிங் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன் ஏன்னா வேறு வேறு ரிலீஜியனில் இருக்கிறவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ டிஃப்ரெண்ட் ரிலீஜியனாக இருந்தும் ஒரே மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கம்யூனிட்டி அதாவது அந்த ஒரு ரிலீஜியனில் இருக்க ஐடியாஸ் வந்துட்டு வேற ஒரு ரிலீஜியனில் இருக்கிற பீப்புளுக்கு இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அதாவது ஒரு கம்யூனிட்டியாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது வேறு ரிலீஜியனாக இருந்தாலும் கம்யூனிட்டியாக இருக்க முடியாது, ஒரு கம்யூனிட்டியாக இருக்க முடியாது. வேறு ரிலீஜியனில் ஒரே மாதிரி ஐடியா இருந்தாலும் அந்த கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டியாக இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு வேறு ரிலீஜியனில் இருந்தால் வேறு வேறு மதம் ஃபாலோ பண்ணால் இப்போ ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இந்த மாதிரி வேறு வேறு ரிலீஜியன் ஃபாலோ பண்ணினாங்கன்னா ஒரு நேஷனில் அதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து வேறு வேறு ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுறவங்க வந்துட்டு ஈக்குவலாக இருக்க முடியாது, ஈக்குவல் சிட்டிசனாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரே ஒரு ரிலீஜன் தான் வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து டாமினேட்டிங்காக இருக்கும். ஒரு ரிலீஜன் தான் இப்போ ஒரு கண்ட்ரி இருந்ததுன்னா ஒரு ரிலீஜன் தான் டாமினேட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா. மித்த ரிலீஜன் வந்து வேறு வேறு கண்ட்ரி ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் போங்க, இந்த நாடுனா இந்த நாடு வந்து எங்கள் ரிலீஜனுக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்து கம்யூனலிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதாவது இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம். அதாவது புத்திசம் அப்படின்னா புத்திசம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் ஹிந்துஸாவோ கிறிஸ்டியன்ஸாவோ இருக்கக்கூடாது, சிங்களானா சிங்களா மட்டும் தான் பேசணும், தமிழ் பேசுகிறவங்க நீங்கள் வந்து அவங்க எப்படின்னா ஸ்ரீலங்காவில் செப்பரேட் ஈழமும் கொடுக்க மாட்டாங்க, செப்பரேட் தமிழ் ஈழமும் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு வந்துட்டு எந்த ஒரு ரைட்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அதான் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனை. ஓகேங்களா. அந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு வேறு ரிலீஜியனில் இருக்கிறவங்க ஒரு நாட்டில் இருந்தாங்கன்னா they cannot be a equal citizen அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேறு வேறு ரிலீஜியன் அதாவது பீப்புள் ஃபாலோவிங் அ ரிலீஜியன் டு நாட் ஹாவ் தி சேம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆஸ்பிரேஷன். அதாவது ஒரே ரிலீஜியன் இருந்தாலும் இப்போ நான் வந்து ஹிந்து அப்படின்னா என் கூட இருக்கிறவங்களும் ஹிந்துஸ் அப்படின்னா எங்கள் எல்லாருக்கும் இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 10 பேர் இருக்கோன்னா 10 பேருக்குமே வந்துட்டு ஒரே ஐடியா வந்து இருக்காது. என்னோட ரிலீஜியன் பொறுத்து இதே ஐடியாவே இருக்காது. இப்போ சில பேர் ரொம்ப மூட நம்பிக்கையாக இருக்கலாம், சில பேர் அதை பிலீவ் பண்ணாமல் இருக்கலாம், சில பேர் வந்து அந்த ரிலீஜியனில் இருக்க ஐடியாஸ் மட்டும் எடுத்துக்கலாம், சில பேர் வந்து அந்த காட் மேலே வந்து ரொம்ப பயபக்தியாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டிஸ் ஒவ்வொரு ஐடியாஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. இதே கம்யூனலிசம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எதையுமே வந்துட்டு இவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. அங்கே ஹெட்டில் வந்துட்டு என்ன வந்து டிசைட் பண்ணுறாங்களோ அதை தான் வந்துட்டு ஹோலாக வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அதாவது தனி மனிதருக்கான உரிமைகளை வந்து அவன் வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறான். ஓகேங்களா. கம்யூனலிசம் கேன் டேக் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ் இது டாபிக். ஓகேங்களா. அதாவது பொலிட்டிக்ஸில் வந்துட்டு கம்யூனலிசம் அப்படிங்கிறது எப்படி இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. அதாவது இன்வால்வ் இன் ரிலீஜியஸ் ப்ரிஜுடிஸ் stereotypes of religious communities and believe in the superiority of one religion over other. அதாவது என்னன்னா ஒரு ரிலீஜியன் தான் வந்துட்டு திருப்பி அதே கதை தான் வருது. ஓகேங்களா. ஒரு ரிலீஜியன் தான் வந்துட்டு இன்னொரு ரிலீஜியனோட பெருசு, ஒரு ரிலீஜியன் தான் வந்து டாமினேட்டிங் ரிலீஜியன், இதுதான் வந்து மெஜாரிட்டி, நாங்கள் வந்து இந்த ரிலீஜியன் தான், ஸோ நாங்கள் தான் இந்த ஏரியாவில் இருக்கணும், நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது, நீங்களும் நானும் சமம் இல்லை, எங்கள் ரிலீஜியன் வந்து பெருசு, உங்கள் ரிலீஜியன் சின்ன ரிலீஜியன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கம்யூனலிசமில் வரும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிலீஜியன் தான் வந்துட்டு டாமினேட்டிங், அதாவது டாமினன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி. ஓகேங்களா. டாமினன்ஸ் அதாவது நாங்கள் தான் பெரிய ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி டாமினேட் பண்ணுறது, மித்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் எதையுமே வந்துட்டு கொடுக்க விடாமல் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புள் மட்டுமே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கிறது. ஓகேங்களா. மெஜாரிட்டியாக இருந்துச்சுன்னா மெஜாரிட்டேரியன் டாமினன்ஸ் நடக்கும். சப்போஸ் ஒரு கம்யூனிட்டி வந்து மெஜாரிட்டியாக இருக்குது அப்படின்னா மெஜாரிட்டேரியனிசம், அதாவது ஸ்ரீலங்காவில் நடந்துச்சுல மெஜாரிட்டேரியனிசம் அப்படிங்க என்னது பவர் ஷேரிங் சாப்டரில் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா.
மெஜாரிட்டேரியனிசம் அது மாதிரி. அதாவது ஒரு கம்யூனிட்டி வந்து மெஜாரிட்டியாக இருந்துச்சுன்னா மெஜாரிட்டேரியனிசம் ஃபாலோ பண்ணும். சப்போஸ் மைனாரிட்டியாக இருந்துருச்சுன்னா வந்துட்டு இட் வில் ட்ரை டு ஃபார்ம் அ செப்பரேட் பொலிட்டிக்கல் யூனிட். எங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு நாடு தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கம்யூனலிசமில் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து ஃபுல்லாகவே இதோட பேசிக் பிரின்சிபலே என்னென்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்கன்னா ரிலீஜன் தான். ஓகேங்களா? ரிலீஜியன் மட்டும்தான் வந்துட்டு பேசிக் பிரின்சிபல் எதுக்கு, கம்யூனலிசம்க்கு. ஓகேங்களா? இந்த கம்யூனலிசமில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன வச்சுட்டு இவங்க வந்துட்டு பொலிட்டிக்கல், அதாவது இன்னும் எப்படி பொழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாக்ரட் சிம்பிள்ஸ், அதாவது புனிதமான ஒரு சில சின்னங்கள், அப்புறம் ரிலீஜியஸ் லீடர்ஸு, அப்புறம் எமோஷ்னல் அப்பீல். அதாவது இந்த ரிலீஜன் ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும்ல, அந்த எமோஷனை தூண்டுற மாதிரி, இல்லைனா ஒவ்வொரு ரிலீஜன்லையும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் வந்து சாக்ரட் சிம்பிள்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ரிலீஜியனோட லீடர்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, இதனால தான் வந்துட்டு இந்த கம்யூனலிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது என்னென்னா, ஒரு ரிலீஜியனோட ஃபாலோவர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போ என்னென்னா, இந்த மாதிரி கம்யூனலிசம்னால என்னென்னா, ஒரு கம்யூனல் வயலன்ஸு, ரயட்ஸு, மசக்கர் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கலவரங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு இந்த கம்யூனலிசம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால வருது. அதாவது இந்த ரிலீஜியன் காஸ்ட் வச்சுட்டு பிரிஞ்சு போகிறது. ஓகேங்களா? பிரிஞ்சு போய் நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து கலவரம், சண்டை, அதாவது ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சண்டை போடுறது, ஒரு ஈக்குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இந்த கம்யூனலிசமில் நடக்கிற பிரச்சனைகள். அதாவது கம்யூனலிசம்னால வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான். ஓகேங்களா? இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு பார்ட்டிஷன் நடந்துச்சுல, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பாகிஸ்தான் வந்து இந்தியா விட்டு பிரிஞ்சு போச்சுல, அப்போ வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி கம்யூனல் ரைட்ஸ் அப்பெல்லாம் நடந்திருக்கு. அப்போ வந்துட்டு நிறைய கலவரங்கள் வந்து நடந்திருக்கு. நான் இந்த பாட்டெல்லாம் எனக்கு கண்ட்ரோலில் எடுத்துப்பேன், நான் இந்த பாட்டெல்லாம் கண்ட்ரோலில் எடுத்துப்பேன், இந்தியானா ஹிந்துஸ் இருக்கணும், பாகிஸ்தான்னா முஸ்லீம்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி வந்துட்டு நிறைய கம்யூனிட்டி பேஸ்டு கலவரங்கள்லாம் வந்துட்டு நடந்துச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு கம்யூனலிசம் அப்படின்ட்டு பார்த்தோம்னாலே இட்ஸ் அ வெரி வெரி டிஸ்அட்வான்டேஜ்டு ஃபார்ம். ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு நல்ல ஃபார்மா அப்படின்னு கேட்டோம்னா நல்ல ஃபார்ம் கிடையாது. ஓகேங்களா? இந்தியாவில் மேஜரான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்துட்டு என்னென்னா இந்த கம்யூனலிசம் அப்படிங்கிற ஒரு பாலிசியை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்க மெஜாரிட்டியை வந்து எதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா செக்குலர் ஸ்டேட். ஓகேங்களா? செக்குலரிசம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த செக்குலரிசம் அப்படிங்கிற டாபிக் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செக்குலரிசம் அப்படின்னு பார்த்தோம்னாலே என்னென்னா ரிலீஜியஸ் ஈக்குவாலிட்டி. எந்த ரிலீஜனாக இருந்தாலும், நான் ஹிந்து, நான் கிறிஸ்டின், நான் முஸ்லீம், யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே ஈக்குவல் தான். ஓகேங்களா? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா அப்படிங்கிற மாதிரி. அதாவது எந்த ஒரு ரிலீஜனுக்கும் நீங்கள் வந்துட்டு அட்வான்டேஜ் கொடுப்போம், நாங்கள் டிஸ்அட்வான்டேஜ் கொடுப்போம், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லா ரிலீஜனுமே வந்துட்டு ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரோல் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, எல்லா ரிலீஜன் ஈக்குவல்னு சொல்லுது. அப்போ எல்லா ரிலீஜன் ஈக்குவல்னு சொல்கிற கண்ட்ரியில் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு அஃபீஷியல் ரிலீஜன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? இந்தியாவில் வந்து அஃபீஷியல் ரிலீஜன் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. ஓகேங்களா? இந்த ரிலீஜன் தான் வந்துட்டு மெஜாரிட்டியாக இருக்காங்க, இந்த ரிலீஜன் தான் வந்துட்டு அஃபீஷியல் ரிலீஜன் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் எந்த ஒரு ரிலீஜனும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீலங்காவில் புத்திசம் அப்படிங்கிறது அஃபீஷியல் ரிலீஜன், பாகிஸ்தானில் வந்து இஸ்லாமு, அப்புறம் இங்கிலாண்டில் வந்து கிறிஸ்டியானிட்டி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் வந்துட்டு அஃபீஷியல் ரிலீஜன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இந்தியாங்கிறது செக்குலர் ஸ்டேட்டு, எல்லா ரிலீஜனும் ஈக்குவல் சொல்கிற ஸ்டேட் அப்படிங்கிறதுனால இந்தியா ஹேஸ் நோ அஃபீஷியல் ரிலீஜன். ஓகேங்களா? இப்போ என்னென்னா கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே வந்துட்டு ஈக்குவல் ஃப்ரீடம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ரிலீஜன் வேணால் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பிறப்பால் வந்துட்டு ஒரு பிறக்கையில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ரிலீஜியனில் இருந்தார்னா, அவருக்கு அந்த ரிலீஜியன் பிடிக்கல அப்படின்னா அவர் வளர அந்த ரிலீஜியன் பிடிக்கல, அந்த ரிலீஜியனில் இருக்க அந்த ரைட்ஸ், அந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு, அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கலாம், இல்லைனா அங்கே இருக்கிற அந்த ஃபிலாசபிஸாக இருக்கலாம், இது எதுவும் பிடிக்கல அப்படின்னா இவர் வந்து வேறு ரிலீஜன் மாறலாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு அதாவது சட்டத்துக்கு வந்துட்டு கரெக்டாக, அதாவது
அந்த மாரி வந்து ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? புரியுதா? இந்த மாரி அதாவது ஒரு ரிலீஜன்லேருந்து இன்னொரு ரிலீஜன் வந்து ஈஸியா வந்து கன்வெர்ட் ஆயிக்கலாம். நீ வந்து இந்த ரிலீஜியன் தான். ஸோ நீ இந்த ரிலீஜன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் இருக்கு பார்த்தீங்களா? நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு இந்த மாரி டிஸ்கிரிமினேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ரிலீஜியன் வச்சுட்டு டிஸ்கிரிமினேட் பண்றாங்கல்ல. இந்த மாரி ஒரு டிஸ்கிரிமினேஷன வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் கம்ப்ளீட்டா எதிர்க்குது. ஓகேங்களா? இந்த மாரி டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லுது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஸ்டேட் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் அதாவது கண்ட்ரியோ, ஸ்டேட்டோ வந்துட்டு இந்த மாரி ரிலீஜியன்ல வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வராம எல்லா ரிலீஜியனும் வந்து ஈக்குவலா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்றதோட வேலை என்ஷூர் பண்றது வந்து யாரோட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட்டோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை. ஓகேங்களா? ஸோ செக்யுலரிசம் அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இந்தியா அப்படின்ட்டு பார்த்தோம்னாலே இட்ஸ் அ செக்குலர் ஸ்டேட். ஓகேங்களா? எல்லா ரிலீஜியனுமே வந்துட்டு ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்ற ஸ்டேட் அதாவது கண்ட்ரி. ஸ்டேட்னா நம்ம வந்துட்டு ஸ்டேட்டை மென்ஷன் பண்ண மாட்டோம். ஜென்ரலா ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது கண்ட்ரியையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? செக்குலர் ஸ்டேட் தான் என்னன்னா நம்மளோட இந்தியா. ஓகேங்களா? மேக்ஸிமம் கம்யூனலிசம் அப்படின்னு போகையில நெறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. செக்குலரிசம் அப்படின்ட்டு வரும்போது நெறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? நம்ம இந்தியால மெஜாரிட்டி என்ன ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, செக்குலரிசம் தான் வந்துட்டு ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.